வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ராஜெக்ட் தமிழா சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு சிம்பிளான ஃபோம் கட்டர் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டியை ரொம்ப தூண்டும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோம் கட்டரை செய்ய நமக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு பிளைவுட் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 உட்டன் பீசஸ் எடுத்துக்கோங்க. நாலு பேஸு, ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச், ரெண்டு போல்ட் நட் எடுத்திருக்கேன். அப்புறம் பவர் கொடுக்கறதுக்காக பவர் ஜாக் எடுத்திருக்கேன். இந்த பிளைவுட்டில் இந்த 2 உட்டன் பீசஸை இந்த மாதிரி பொசிஷனில் நிற்க வைக்கணும். அதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டாப்லையும் பாட்டம்லையும் 2 மார்க் போட்டுக்கோங்க. அந்த மார்க்கை ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. தெரியுதா ஹோல் போட்டிருக்கிறது? ஸோ இந்த மாதிரி 2 ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பிளைவுட்டோட பேக் சைடில் 4 பேஸை ஃபிட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த பிளைவுட்டில் நம்ம மார்க் பண்ண இடத்துல இந்த உட்டன் பீஸை ஒட்டிக்கோங்க. இந்த போல்ட்டை இப்போ இன்னொரு உட்டன் பீஸில் ஒரு ஹோல் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு வயர் எடுத்து அந்த போல்ட்டோட ஹெட்டில் இந்த மாதிரி அந்த வயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நண்பா, நான் கொடுத்துருக்கிற மாதிரியே இந்த மாதிரி 2 உட்டன் பீசஸை கரெக்டாக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இடையில இருக்கிற அந்த உட்டன் பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடைக்கட்டுன்றதுக்காக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் நண்பா. நெக்ஸ்ட்டு இதுக்கு பவர் கொடுக்கறதுக்காக அந்த பவர் ஜாக்கை எடுத்துக்கிட்டு அந்த பவர் ஜாக்கில் 2 பாயிண்ட் இருக்கும் நண்பா. அதில் ஒரு பாயிண்டில் இந்த எண்டை கனெக்ட் பண்ணிக்கிறோம் நண்பா. பவர் ஜாக்கோட இன்னொரு எண்டை சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கிறோம் நண்பா. இப்போ அந்த சுவிட்சோட இன்னொரு எண்டை வந்துட்டு நான் பிளைவுட்டோட பேக் சைடில் கொடுத்துருக்கேன் நண்பா. அந்த ஹோல் போட்டதுக்கிட்ட வந்து இந்த வயரோட எண்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நண்பா. நம்மளோட இந்த தெர்மோகோல் கட்டரோட மெயின் ரிக்குயர்மெண்ட்ஸ் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் நண்பா. அதுதான் இந்த நிக்ரோம் ஒயர். உங்களுக்கு தெரியுதா நண்பா? ஒரு மெல்லிசா, ரொம்பவே மெல்லிசா நண்பா இந்த நிக்ரோம் ஒயர். ஸோ இந்த நிக்ரோம் ஒயரை அந்த போர்டில் நல்லா சுற்றிட்டு நட்டை வச்சு டைட் பண்ணிக்கோங்க நண்பா. அதே மாதிரி அந்த நிக்ரோம் ஒயரோட இன்னொரு எண்டை ப்ளேவுட்டில் ஒரு ஹோல் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா,
அது உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ அந்த நிக்ரோம் வயரையும் சுவிட்சிலேருந்து ஒரு லைன் கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த வயரையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணி அந்த போல்ட்டை டைட் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தெர்மாக்கோல் கட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஏதாச்சும் கெஸ்ஸிங் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் எப்படின்ட்டு. பவர் ஜாக்கில் பவர் கொடுக்கும்போது ப்ளஸ் ஒரு பக்கமாகவும் மைனஸ் ஒரு பக்கமாக வந்து அந்த நிக்ரோம் வயரில் மீட் பண்ணும் நண்பா. அப்படி மீட் பண்ணும்போது அந்த நிக்ரோம் வயர் ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகும்போது நம்மளோட தெர்மாக்கோல் அந்த நிக்ரோம் வயர் டச் ஆகும்போது நம்மளோட தெர்மாக்கோல் ஹீட் ஆகி மெல்ட் ஆகி கட் ஆகிடும் நண்பா. ஸோ இதுதான் இதோட சிம்பிள் ட்ரிக் நண்பா. ஸோ வாங்க நண்பா, இப்போ இந்த தெர்மாக்கோல் கட்ரு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பவர் ஜாக்கில் என்னோடய பவர் சப்ளையை சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன் நண்பா. இப்போ நம்மளோட பவர் சப்ளை ரெடி ஆகிடுச்சு நண்பா. வாங்க இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம் நண்பா. ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ப்ளஸ் ஒருத்திக்கும் போய் மைனஸ் ஒருத்திக்கும் போய் நடுவில் அந்த நிக்ரோம் வயரில் ஹீட் ஃபார்ம் ஆகும் நண்பா. வாங்க இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். தெர்மாக்கோலில் கேன்ற லெட்டர் மென்ஷன் பண்ணி அவுட்லைன் போட்டிருக்கேன் நண்பா. வாங்க எப்படி கட் ஆகுதுன்னு பார்ப்போம். என்னடா ஒன்றுமே கட் ஆகலைன்னு நினைக்காதீங்க நண்பா. அது அந்த நிக்ரோம் வயர் ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால கேமராவில் அது தெரியல நண்பா. கட்டான பிறகு பார்ப்பீங்க. பார்த்தீங்களா நண்பா எப்படி கட்டாக இருக்குண்டு. பார்த்து மெதுவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க நண்பா கட் பண்ணும்போது. வாவ், ரொம்பவே அருமையாக கட் பண்ணியாச்சு நண்பா நம்மளோட அந்த லெட்டர் கேவை. ஸோ அங்கங்கே பிசிறு இருக்குது நண்பா, பார்த்தா தெரியுது. ஸோ அதையும் நல்லா கட் பண்ணிக்கிறோம் நண்பா. அவ்வளோதான் நண்பா இந்த ஃபோம் கட்ரு. நீங்களும் இதே மாதிரி ஃபோம் கட்ரு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. இது ஃபுல்லாக உங்களோட க்ரியேட்டிவிட்டி உங்களோட நாலேஜ் பொறுத்து தான் இருக்குது நண்பா. நீங்கள் எவ்வளோ அளவுக்கு யூனிக்காக க்ரியேட்டிவாக ரெடி பண்ணணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நண்பா. பேசிக் ஸ்டெப்ஸ் இதே நண்பா. நீங்கள் இந்த இதை பார்த்தே ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கே எப்படி அழகாக வந்திருக்குன்னு பார்த்துக்கணும் நண்பா. ஐயோ, பார்த்தீங்களா நண்பா நம்மளோட தெர்மாக்கோல் கட்டோட பவரை லைட்டாக கொண்டு போனதுக்கே கேவை சின்ன பின்னமாக ஆகிடுச்சு நண்பா. ஸோ நீங்களும் பார்த்து கவனமாக கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் நண்பா அந்த ஃபோம் கட்டரை. நெக்ஸ்ட்டு ஹார்ட் இன் ஷேப் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நண்பா எப்படி கட் ஆகுதுண்டு. நம்ம செஞ்ச இந்த ஃபோம் கட்டர் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அதே மாதிரி உங்களுக்கு வேறு டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நான் உடனே குயிக்காக ரிப்ளை பண்ண பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாட்டி உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.
மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நண்பா. வணக்கம்.